100 நாள் ட்ரேடிங் பேஜோட 74வது நாள் உங்கள் ட்ரேடர் ஆக போகிற சேலஞ்சில் இன்னைக்கு டே 24 ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாபிக் நம்பர் 3 டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப 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 டிஃபிகல்ட் ப்ளஸ் அதிகமான லாஸஸ் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் ட்ரேடிங்கில் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா அப் ட்ரெண்டுக்கு போகும், நல்லா ஹைக்கு போயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடும். ஸோ இதில் வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த கரெக்டாக மேலே போகிற அளவுக்கு தெரிஞ்சுட்டு கரெக்டாக வந்து கீழே இறங்க போது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்துடுவாங்க. ஸோ இப்போ நம்ம மாரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் இப்போ உள்ளே போவோம், உள்ளே போயிட்டு சரி நல்லா மேலே போகுது இன்னும் மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நிறையா பேர் வந்து போடுவாங்க. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கம்மியாகிடும். ஏன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நம்ம போடுற காசுலாம் சும்மா தாங்க அதில் டக்கு டக்குன்னு லாஸ் ஆகிடும். அது எப்படி ஒரு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லாங் அப் ட்ரெண்ட் எடுத்தோடனே அப் ட்ரெண்டில் பயங்கரமாக போயிருக்கும். அதேமாதிரி வந்து சைட்வேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் மூமெண்ட். எங்களை மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே மேலேயும் போகுது கீழே போகுது அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். இன்னும் சிலது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம்ல RSI கேண்டில்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷனோட பவரே ஓகேங்களா. அவ்வளோதான், வேறு எதில் நிறைய செஞ்சுப்போம். இன்னும் ஒரு டாபிக் இருக்குது.